ஹாய்! எல்லாரும் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்டாண்டர்ட் விசன் அதாவது உங்க கண் பவர் வந்து எவ்வளோன்னு தெரியும். ஆனா ஸ்டாண்டர்ட் விசன் வந்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ குடுக்கணும்னு தெரியாது. இதனால வந்து நெறைய பேர் ஸ்டாண்டர்ட் தெரியாம மாத்தி குடுத்து, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதேமாரி அந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் வந்து இப்ப ஸ்டாண்டர்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டாண்டர்ட் 2 உங்க கண் பவர் வந்து ஸ்டாண்டர்ட் 2. நீங்க ஸ்டாண்டர்ட் 1ன்னு குடுத்துட்டீங்க. ஆனா அங்க போய் வந்து உங்க கண் பவர் இல்ல. இதனால நெறைய பேருக்கு வந்து போஸ்டிங் வந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதுக்காண்டி தான் இத அப்படியே தெளிவா இந்த வீடியோல குடுத்துருக்கோம். இத வந்து நம்ம அகாடமில குடுத்துருக்கோம். நல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? இது வந்து மெடிக்கல் ஜிஓ 1983ல குடுத்தது. ஜிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா, 34 சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் இதுதான் பயன்பாட்டுல இருக்கு. சரிங்களா? சரி வாங்க. அதாவது அ இந்த ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 அப்படின்றது என்னன்னு தெளிவா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1. இந்த ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான். அதாவது நீங்க வந்து கண்ணாடி அதாவது ஸ்டாண்டர்ட் 1 மட்டும் தான் கண்ணாடி போடாம இருக்கணும். ஸ்டாண்டர்ட் 2வும், ஸ்டாண்டர்ட் 3யும் வந்து கண்ணாடி போட்டுக்கலாம். சரிங்களா? கண்ணாடி போட்டா தான் கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? இப்ப ஸ்டாண்டர்ட் 1 பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு வந்து 6/6 அப்படின்ற பவர்ல 2 கண்ணுமே இருக்கணும். அதாவது 6 மீட்டர் தொலைவில இருக்கக்கூடியத 6 மீட்டர் தொலைவில இருந்தே உங்களால பார்க்கணும். இவ்வளோதான். 6/6 சரிங்களா? அதே மாரி உங்க கிட்ட பார்வை. கிட்ட பார்வை வந்து 0.5 அப்படின்ற அளவுல வந்து இருக்கணும். சரிங்களா? இத வந்து நீங்க எங்க போய் செக் பண்ண முடியும்னா, நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்கு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா, இதுக்குன்னே தனியா ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஐ விசன் வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட்ன்னு. அவர்ட்ட கொண்டு போனீங்கன்னா, நம்ம சர்டிஃபிகேட் வந்து கீழ அப்லோட் பண்றோம். அந்த சர்டிஃபிகேட்ட கொண்டு போனீங்கன்னா, ஃப்ரீயா தான். போன உடனே அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல உங்க சர்டிஃபிகேட்ட ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க அத பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் 1ஆ, 2ஆ, 3ஆ அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் 1ன்றது கண்ணாடி இல்லாம இருக்கணும். அதாவது உங்க கண் வந்து நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்றத ஸ்டாண்டர்ட் 1 சொல்லணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 2 என்னது? ஸ்டாண்டர்ட் 2 என்னது? ஸ்டாண்டர்ட் 2 சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் 2 பார்த்தீங்கன்னா, இத வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 2 எப்படி பிரிக்கிறாங்க? 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி? பெட்டர் இன்னொன்னு இந்த இருக்கு பார்த்தீங்களா? பெட்டர், வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பெட்டரு, இன்னொன்னு வந்து வொர்ஸ்ட். அதாவது பெட்டர்லேருந்து வொர்ஸ்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் 2ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கண் வந்து 6.6/9 ஒரு கண் எவ்வளவு? 6/9 அதே மாரி இன்னொரு கண் வந்து 6/6 இந்த அளவு இருந்தா போதும். அதே மாரி கிட்ட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து நான் சொன்னோம் ஸ்டாண்டர்ட் 1ல 0.5 சொன்னோமா, இதில 0.6 சொல்றாங்க. இந்த 0.6 வரைக்கும் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் 2ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. அதே மாரி வொர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி? ஒரு கண் வந்து 6.9 அதே மாரி இன்னொரு கண் எவ்வளவு? 6.6 ஆனா, இந்த கிட்ட பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து தேவையில்ல. அது அவங்களுக்கு சுத்தமா கிட்ட பார்வை ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில வந்து, இந்த கிட்ட பார்வை வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க. கிட்ட பார்வை இல்லாமயே உங்க கண் 6/9, 6/6 கண்ணாடி போட்டு. கண்ணாடி போடாம இல்ல, கண்ணாடி போட்டு. சரிங்களா? அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே, உங்க கண் பார்வை வந்து ஸ்டாண்டர்ட் 2ல வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. இத வந்து அப்ளிகேஷன் நீங்க ஃபார்ம் குடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஃபார்ம் குடுக்குறப்ப, அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அவரே போடுவாங்க. வித் கிளாஸ் இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க வித்தவுட் கிளாஸ்னா ஸ்டாண்டர்ட் 1ல போயிருவீங்க. வித் கிளாஸ் குடுத்துட்டாலே ஸ்டாண்டர்ட் 2, 3ல தான் வருவீங்க. அதுக்கு கீழ போனா தான் நீங்க அப்ளிகேஷன் பண்ண முடியாது. இப்ப ஸ்டாண்டர்ட் 2ல பார்த்தீங்கன்னா, இதான். அதாவது ஒரு கண் 6/6 இன்னொரு கண் 6/9 அதே மாரி அ இந்த கிட்ட பார்வை இருந்துச்சுன்னா, அதாவது கிட்ட பார்வை 0.6 அப்படின்னு இருந்துச்சுனாலும், இல்லைனாலும் உங்க இது ஸ்டாண்டர்ட் 2ல தான் வர்றீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 3 எப்படி? ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 3ல பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ட பார்வை அப்படின்ற ஒண்ணே இல்ல. தூக்கி உட்டாங்க. எப்படி? கிட்ட பார்வைன்ற ஒண்ணே இல்லாம தூக்கி உட்டாங்க. இதில பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து வித் கிளாஸ் தான். அதாவது கண்ணாடி பயன்படுத்துறது ஸ்டாண்டர்ட் 3யும். சொன்னேன்ல ஸ்டாண்டர்ட் 2, 3யும் வந்து கண்ணாடி பயன்படுத்துறது தான். இது பார்த்தீங்கன்னா, இதையும் அதே மாரி 2ஆ பிரிச்சுட்டாங்க. பெட்டர், வொர்ஸ்ட்டுன்னு. இது எப்படி? 6/6, 6/9, 6/6 அதே மாரி இதுவும் பார்த்தீங்கன்னா, 6/9 அப்படி இல்லைன்னா 6/12 வரைக்கும் வந்து சொல்றாங்க. எத? ஸ்டாண்டர்ட் 3ய வந்து என்ன சொல்றாங்க? 6/9 வரைக்கும் இருக்கிறத வந்து ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது போக பிளஸ் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டோட்டல் அமௌண்ட் இந்த மையோப்பியா, ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்ற வந்து கண் குறைபாடு அப்படின்ற ஒரு நோய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது வந்து -6ல இருந்து அதாவது எப்படி சொல்றாங்க? மையோபியா வந்து -6ல இருந்து எந்த இருக்கு பார்த்தீங்களா? ம். இந்த மையோப்பியா வந்து -6 அப்படி இல்லைன்னா, ஹைப்பர் மெட்ரோபியா வந்து என்ன சொல்றாங்க? +6 சரிங்களா? அதே மாரி மையோபியா வந்து -8 அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா +60 அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மையோபியா வந்து 6 அதாவது -6 டூ
என்ன சொல்றாங்க? -8 வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. அதேமாரி ஹைப்பர் மெட்ரோபியான்னு பார்த்தீங்கன்னா, +6ல இருந்து +6t வரைக்கும் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சுல்ல இப்ப? இவ்வளோதான். இத வச்சு தான் நீங்க வந்து எப்படி எக்ஸாம் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இந்த இதில நீங்க நாங்க கீழ வந்து ஃபார்ம் அட்டாச் பண்ணிடுறோம். அந்த ஃபார்ம கொண்டு போயி ஜிஹெச்ல குடுத்து செக் பண்ணுங்க. அவங்க செக் பண்ணி அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த ஃபார்ம்ல பார்த்தோனே தெரிஞ்சிரும். இப்ப நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதிலேயே தெரிஞ்சிரும். ஸ்டாண்டர்ட் 1ஆ, 2ஆ, 3ஆன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த 1, 2, 3 மட்டும் தான் சில போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள். நீங்க எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ண முடியாது. அதிலேயே குடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே குடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது போக இல்ல எங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு எங்களுக்கு தெரியல. இந்த போஸ்டிங் எனக்கு தேவைப்படும். அதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்டின்னா, நீங்க அது கேளுங்க. கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு தனியா வீடியோ போடுவோம். சரிங்களா? தேங்க் யூ.